வணக்கம் குழந்தைங்களா. நம்ம இன்னைக்கு தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் என்ற இலக்கணத்தில் பயிற்சியை பார்க்க போகிறோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவோமா? 1. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது டேஷ். ஆ. வேற்றுமை தொகை. ஆ. உம்மை தொகை. இ. உவமை தொகை. இ. அன்மொழி தொகை. இதில் சரியான விடை எதுன்னு பார்ப்போமா? சரியான விடை ஆ. வேற்றுமை தொகை. அடுத்து செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை. ஆ. வினை. ஆ. பண்பு. இ. அன்மொழி. இ. உம்மை. இதில் சரியான விடை எதுன்னு பார்ப்போமா? சரியான விடை ஆ. பண்பு. கண்ணா வா என்பது டேஷ். ஆ. எழுவாய். ஆ. விழி. இ. வினைமுற்று. இ. வேற்றுமை. சரியான விடை ஆ. விழி. அடுத்து பொறுத்துக. பெயரச்ச தொடர். கார்குழலி படித்தால், புலவரே வருக, பாடி முடித்தான், எழுதிய பாடல், வென்றான் சோழன். இதில் எது சரின்னு பார்ப்போமா? சரியான விடை பெயரச்ச தொடர், எழுதிய பாடல். வினையச்ச தொடர். சரியான விடை எதுன்னு பார்ப்போமா? சரியான விடை வினையச்ச தொடர், பாடி முடித்தான். அடுத்து வினைமுற்று தொடர். கார்குழலி படித்தால், புலவரே வருக, வென்றான் சோழன். இதில் சரியான விடை எதுன்னு பார்ப்போமா? சரியான விடை வினைமுற்று தொடர், வென்றான் சோழன். எழுவாய் தொடர். கார்குழலி படித்தால், புலவரே வருக. இதில் எது சரின்னு பார்ப்போமா? சரியான விடை எழுவாய் தொடர், கார்குழலி படித்தால். அடுத்து விழித்தொடர். புலவரே வருக. புரியுதா குழந்தைங்களா? அடுத்து சிறுவினா. தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? விடை. தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். அவையாவன: 1. வேற்றுமை தொகை. 2. உவமை தொகை. 3. வினைத்தொகை. 4. உம்மை தொகை. 5. பண்புத்தொகை. 6. அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைங்களா? அடுத்து இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் என விளக்குக. விடை. இரவு பகல் இத்தொடர் இரவும் பகலும் என விரிந்து பொருள் தருகின்றது. இதில் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மை தொகை என்பர். புரியுதா குழந்தைங்களா? நம்ம பேசும்போது இரவும் பகலும் என சொல்லுவோம் இல்லையா? இப்போது இரவுக்கும் பகலுக்கும் நடுவில் சேர்த்து சொல்கிறோம் இல்லையா? இதை தான் உம்மை தொகைன்னு சொல்லுவோம். அடுத்து அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும். சான்று. பொற்றொடி வந்தால். இத்தொடர் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்துள்ளது. வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை ஆகும். புரியுதா குழந்தைங்களா? பயிற்சியை நல்லா படித்து எழுதி பழகுங்க. நன்றி.